அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நேற்று பார்த்திங்கன்னா தேய்பிறை அஷ்டமி நமக்கு 12:41 அப்படிங்கும்போது துவங்குச்சுங்க. இது இன்று மதியம் 1:24 அப்படிங்கிற வரைக்கும் இருக்குது. அதனால் நேற்று தேய்பிறை அஷ்டமி வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட இன்னைக்கு மதியம் வரைக்குமே வழிபாடு செய்யலாம். மேலும் சனிக்கிழமையோடு இப்படி தேய்பிறை அஷ்டமி வருது இல்லையா, இது பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய மனதையும் குளிர் வைக்கும் விதமாக நம்மளால செய்ய முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சனீஸ்வர பகவானுடைய குரு தான் காலபைரவர். அப்போ இன்னைக்கு காலபைரவர் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சனீஸ்வரனுடைய மனமும் குளிரும், அவரால் வரக்கூடிய தோஷங்கள் தாக்கங்கள் இது எல்லாமே குறையும். தேய்பிறை அஷ்டமி திதின்ட்டு மட்டும் கிடையாதுங்க. ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் நீங்கள் காலபைரவர் வழிபாடு செய்யும் போது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அனைத்தும் விலகும். இது குறித்து காலையிலேயே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வெறும் 8 மிளகு வச்சு ஒரு பரிகாரம் போட்டிருந்தேன். அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாதுங்கிறதுனால இரவு தூங்குவதற்குள்ள எப்போ செய்ய முடியுமோ அப்போ செய்யுங்க. மேலும் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் நீங்கள் இதை செஞ்சிங்கனாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் உருவாகிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. சரி, இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், சில விசேஷமான நாட்கள் திதிகள் அப்படின்னு வரும்போது வழிபாடு பூஜை பரிகாரங்கள் இது குறித்தும் வீடியோ போடுவேன். அது இல்லாமல் ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பயன்படுத்தியும் சிலதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லுவேன். இதுக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே தேவைப்படாது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரே ஒரு விஷயந்தான் தேவைப்படும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வச்சு பண்ணும்போது அந்த நம்பிக்கையானது நம்ம ஆள் மனதில் நல்லாவே பதியும். அதன் மூலமாகவே நம்ம என்ன காரணத்துக்காக இதை செஞ்சோமோ அந்த காரியம் வெற்றியாகும். இப்படி செஞ்சா வந்துருமா, இப்படி நினைச்சா வந்துருமான்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குற கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் தான் இது செஞ்சு பலனடைஞ்ச சகோதரிகளுடைய கமெண்ட்டை எல்லாம் நான் உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீன்லேயே நான் கொடுத்துட்டும் இருந்தேன். அதை பார்த்து உங்களுக்கு நம்பிக்கை வரல அப்படிங்கும்போது உங்களால் இதை செய்ய முடியல அப்படின்ட்டு தான் அர்த்தமாகுது. நம்பிக்கையாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும், நடந்தே தீரும். சரி, அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுடைய எந்த கோரிக்கைக்காக வேண்டுமானாலும் செய்யலாம். இப்போ கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க, இல்லை வேலையே எனக்கு ஒன்று கிடைச்சா போதும் அப்படிங்கிறாங்க, திருமணம் தள்ளி போகுதுன்னு சொல்கிறாங்க, வேலையில் ப்ரமோஷன் வேணும், இன்க்ரிமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க, கடன் பிரச்சனை தீரணுங்கிறாங்க, பணத்தடை நீங்கணுங்கிறாங்க, இன்னும் நிறைய உங்கள் வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் பிரச்சனைகள்ங்கிறது உங்களுக்கு தானே தெரியும். அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா நான் இப்போ சொல்கிற இந்த நம்பரை நீங்கள் உங்களுடைய இடது கையினுடைய மணிக்கட்டு பகுதியில் எழுதணும். இந்த மணிக்கட்டு பகுதி பார்த்தீங்கன்னா எல்லா முடிச்சுகளும் சேரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்போ உடம்பு சரியில்லைன்னு போனால் கூட அந்த காலத்துலேயும் நாடி பிடிச்சி பார்க்கறது இந்த இடத்துல தான் பார்ப்பாங்க. மேலும் டாக்டர்ஸும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் செக் பண்ணுவாங்க. அதனால் எல்லா முடிச்சுகளும் சேரக்கூடிய ஒரு இடம் இந்த மணிக்கட்டு. சில பரிகாரங்களுக்கு உள்ளங்கையில் எங்கே வேணாலும் எழுதலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சிலதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குருமேடு சுக்கரமேட்டில் தான் எழுதணும்னு சொல்லுவேன். ஆனால் இந்த இடத்துல நம்ம எழுதுவதற்கான காரணம் பார்த்திங்கன்னா, நமக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கு இல்லையா. இப்போ பணம்னு மட்டும் கிடையாது, நிறைய கோரிக்கைகள் உங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இப்போ எழுதணும். சரிங்களா? இது என்ன நம்பர், இது எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலான்னு சொல்லிடுறேன். எப்போவுமே ஈர்ப்பு விதி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நாள் கிழமை நேரம் இதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவை கிடையாது. மேலும் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். குளிக்காமல் இருந்தீங்கன்னா கூட செய்யலாம். மேலும் அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டுன்னு எது இருந்தாலும் செய்யலாம். அதாவது இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது. எல்லாருமே எல்லா நேரத்திலும் செய்யலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் செய்யலாம், ஆஃபீஸில் இருந்தாலும் செய்யலாம், இல்லை ஊருக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னாலும் அங்கேயும் செய்யலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா, சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர், இது 3ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். கண்டிப்பாக சிவப்பு நிறம் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு சீக்கிரமாகவே கிடைக்குது. சரி, இப்போ நீங்கள்
நீங்கள் எந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் சரி ஒரு நிமிடமாவது உங்கள் மனசை வந்து நல்லா ஆசுவாசப்படுத்திக்கோங்க, நல்லா ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா டீப் ப்ரீத் எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் ஆவீங்க. அதன் பிறகு அந்த மணிக்கட்டு பகுதி இருக்கு இல்லையா, அங்கே ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அது எப்போவுமே டிஃபால்ட்டாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ ஒரு ஈர்ப்பு விதியை பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த இடத்த கொஞ்சம் நம்ம மனமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். அதுக்காக தான் அது மாதிரி நான் சொல்கிறது. முதல்ல இந்த மணிக்கட்டு பகுதியை, அதாவது உங்களுடைய இடது கையினுடைய மணிக்கட்டு பகுதியை தான் நீங்கள் பயன்படுத்தணும். அந்த இடத்த நீங்கள் முதல்ல நல்லா வந்து சூடு பறக்க ஒரு விரலால் நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. தேய்க்கும் போது நல்லா வந்து ஒரு சூடு பரவும். அந்த சூடு வந்து நம்ம செய்யக்கூடிய அந்த மெத்தடை ஆக்டிவேட் செய்ய உதவும். நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து பேசிக் ரூல்ஸ் அப்படின்னுட்டு. இப்போ நல்லா தேய்ச்ச பிறகு இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய என்ன எழுதணும், கீழே நமக்கு என்ன தேவையோ அதை ஒரு கோரிக்கையை ஃபஸ்ட்டு நீங்கள் முன் வச்சு கேளுங்க. அது நடந்த பிறகு இன்னொன்று வந்து கேட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா கேட்கும்போது சீக்கிரமாக வந்து நடக்குது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 369, அதாவது 3 6 9. இந்த எண்ணை பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்டான நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிறவர் தான் வந்து கண்டுபிடிச்சாரு. அவர் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணும்போது இந்த எண்ணை பயன்படுத்தி பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ண முடியுமான்னு செய்யும் போது அவருக்கு நிறைய விதத்தில் இந்த எண் வந்து உதவி செஞ்சுருக்கு. இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து பத்தாது, இன்னும் லென்த்தாக போகும். நம்முடைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இதில் ஓரளவுக்கு நான் விளக்கமும் கொடுத்துருப்பேன். இப்போ வந்து நம்ம இதையவே சொல்லிட்டு இருந்தோம்னா ரொம்ப லேட் ஆயிரும். அதனால் டைரெக்டாக விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 369 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் நம்பிக்கையோடு வந்து எழுதுங்க. எழுதும்போது அந்த நம்பரை நீங்கள் சொல்லிகிட்டே எழுதுங்க. 369 அப்படின்னு சொல்லாதீங்க, 369 அப்படின்னு மட்டுமே சொல்லுங்க. சொல்லிட்டு கீழே வந்து என்ன கோரிக்கை உங்களுக்கு உடனடியாக நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரே வார்த்தையாக வந்து எழுதுங்க. பணம், அதாவது இந்த இடத்துல பாசிட்டிவான வார்த்தைகள் தான் பயன்படுத்தணும். இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் கடன் அப்படின்னால எழுதக்கூடாது. நோய் இருக்குது அப்படின்னா நோயினால எழுதக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா பாசிட்டிவாக மட்டும்தான் எழுதணும். இப்போ கடன் இருக்குன்னா நமக்கு பணம் இருந்தால் சரியாயிரும் இல்லையா, அதனால் அந்த இடத்துல நீங்கள் பணம் அப்படின்னு எழுதுங்க, இல்லைன்னா மணின்னு எழுதுங்க. இங்கிலீஷ் தமிழ் ரெண்டில் எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து நோய் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆரோக்கியம் அப்படின்னு எழுதுங்க, இல்லைன்னா ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி எழுதுங்க. இது போல் பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டும்தான் நீங்கள் எழுதணும். எழுதி முடித்த பிறகு அதை நல்லா வந்து ஒரு விரலால் நல்லா தட்டி விடுங்க. தட்டி விட்ட பிறகு நீங்கள் என்ன கோரிக்கை எழுதுனீங்களோ அது நிறைவேறிட்ட மாதிரி ஒரு 2 நிமிடமாவது நீங்கள் கற்பனை பண்ணணும். இப்போ பணத்துக்காக எழுதுனீங்கன்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரியும் உங்கள் தேவைகள் நிறைவேறின மாதிரியும் நீங்கள் நினச்சிக்கணும். அதே போல் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கணும். அதே போல் உங்களுக்கு கன்சீவ் ஆகிட்டீங்க, குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கணும். வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா வேலை கிடைச்சிட்ட மாதிரி நினச்சிக்கணும். கவர்மெண்ட் ஜாப்னாலும் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச மாதிரி நினச்சிக்கணும். ப்ரமோஷன் கிடைச்சிட்ட மாதிரி நினைங்க, இன்க்ரிமெண்ட் கிடைச்சிட்ட மாதிரி நினைங்க. இப்போ படிப்புக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி இருந்தால் கீழே வந்துட்டு மார்க்குன்னு சொல்லி எழுதுங்க. முடிஞ்சால் அந்த மார்க் எவ்வளோ வரணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த நம்பரை கூட நீங்கள் எழுதலாம். அப்போ அது மாதிரியும் கூட நீங்கள் வந்து கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். மேலும் லவ்வில் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல லவ்னு எழுதிக்கலாம். இப்போ கணவன் மனைவிக்கிடையே வந்து சண்டை வந்துட்டே இருக்குது, அது சரியாகணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த இடத்துல லவ்னே எழுதலாம். கல்யாணம் ஆகணுங்கிறவங்க வந்துட்டு திருமணம்னு எழுதுங்க, இல்லைன்னா வந்து மேரேஜ்னு எழுதுங்க. இது மாதிரியும் வந்து எழுதுங்க. மொத்தத்தில் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டையும் பயன்படுத்தலாம், எது வேணாலும் எழுதலாம். ஆனால் நேர்மறையான வார்த்தையை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீங்கள் செய்வதற்கு சரியான நேரம்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்குவதற்கு முன்னாடி செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். எப்போவுமே இந்த பிரபஞ்ச சக்தி காலையில் நம்ம தூங்கி எழுந்ததும் நல்லாயிருக்கும், அதே போல் இரவு தூங்குவதற்கு முன்னாடி நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். நம்ம மனசும் அப்போ தான் வந்து நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நம்ம ரிலாக்ஸாக இருக்கிற டைம் எந்த டைம்னாலும் இதை செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும். உங்கள் மனசு எப்போ ரிலாக்ஸாக இருக்குதுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இரவு தூங்குவதற்கு முன்னாடி இப்போ நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். 48 டேஸ், அதாவது 48 நாள் வந்து தொடர்ந்து எழுதுங்க. 48 நாளைக்கு உள்ளேயே நீங்கள் என்ன கோரிக்கைக்காக எழுதுனீங்களோ அது கட்டாயம் வந்து நிறைவேறி இருக்கும். அதை தாண்டி வந்து யாருக்கும் போனதே கிடையாது, அதுக்கு முன்னாடியே நிறைவேறிடும். டெய்லியும் நைட்டு தூங்கும்போது எழுதுறீங்க, நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுறீங்க, ஒரே கோரிக்கையவே எழுதுங்க. அது நடந்து முடித்த பிறகு இன்னொன்று வந்துட்டு எழுதிக்கோங்க. இதை பயன்படுத்தியே நீங்கள் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாத்தையுமே வந்து
நிறைவேறிக்கலாம். 100% ப்ரூஃப் பண்ணின ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் இது. நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், இது பயன்படுத்தி நிறைய நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னுட்டு. அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.